எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது. மன்னர் முத்துவடுகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை, அணைந்து விடவில்லை. என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கிறது. மன்னரை கொன்ற வெள்ளை பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது. நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் ஓய மாட்டேன். என் மக்களை மீட்காமல் உறங்க மாட்டேன். சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறுநரிகளா இனியும் அனுமதிக்க முடியாது. கேழல் இனம் போல பூமி முகம் பார்த்து திரியும் கோழைகள் அல்ல நான். விழித்திருக்கும் கண்ணோக்கி வேலையிட்டு வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம். புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சு மரபில் வந்தவர்கள். நம் தாய் மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையர் கோவிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலைகள் கழற்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும். சிவகங்கை சீமையில் மீண்டும் ஹனுமன் கொடி பறக்க வேண்டும். மருது சகோதரர்களே, படைகள் தயாராகட்டும், படைகள் தயாராகட்டும். தாயே, நீங்கள் கூறுவது அத்தனையும் உண்மை, சத்தியம். ஆனால் வீரத்தை மட்டும் நம்பி நாம் களமிறங்க கூடாது. இந்த முறை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ? இல்லை இல்லை, புலி பதுங்குவது பயத்தால் அல்ல, பாய்வதற்காகத்தான். நாம் படை வலிமையை கூட்ட வேண்டும், நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும். மேலும் ஆங்கிலேய படையினர் தங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள். நாம் உடனே விருப்பாச்சி கோட்டைக்கு செல்ல வேண்டும். அங்கு கோபாலரிடம் ஆலோசனை பெறலாம். சரி, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். நான் மன்னர் சமாதிக்கு சென்று வணங்கி விட்டு வருகிறேன். இந்த ஆடு எங்க தான் போயிருக்கோன்னு தெரியல. எங்க போயிருக்கோம்? பெண்ணே, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தருவாயா? அரசே, அம்மா நீங்களா? உனக்கு என்னை தெரியுமா? தெரியும் தெரியும். உங்களுக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், உங்களுக்கு தெரியாத 3 எழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும். நன்றாக பேசுகிறாய் மகளே. நாட்டில் நிலைமை எப்படி உள்ளது? மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? நாட்டில் பஞ்சமும் பட்டினியும் தலைவிரித்து ஆடுகிறது. உங்கள் கொடை நன்மையும் செல்வ வளத்தையும் போற்றி பாடிய புலவர்கள் இன்று அரை வயிற்று கஞ்சிக்கும் வழியின்றி தவிக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டுகிறேன். இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்னை தீவிரமாக தேடி வருகிறார்கள். எங்கும் வரலாம், உன்னிடமும் விசாரிக்கலாம். எச்சரிக்கையாக இரு. மீண்டும் சுதந்திர தேசத்தில் சந்திப்போம். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். Sorry, well, not yet, Mr. Gone this way. We can ask gathered women. Sorry, well, இந்த பக்கம் நாச்சியார் வந்தாரா? நீ பார்த்தாயா? எங்க ராணியா பார்த்தேன். எந்த பக்கம் சென்றார்கள்? அத சொல்ல மாட்டேன். Tell them that hands to be cut off and kill them if they are to say. சொல்லவில்லை என்றால் உன் கைகள் துண்டிக்கப்படும். என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி என்றால் வெட்ட வேண்டியது உன் கைகள் இல்லை, உன் தலையை. వందనాలు గోపాల్ గారు. శివగంగైలో చేజారి పోతున్నాయి. నేనే సైన్యకులకు అడగులకు పాడుపడిని రాజమగాలు శిక్షణలేతనాలు. கவலை வேண்டாம், அனைத்தையும் நான் செய்கிறேன். நீங்களும் உங்கள் படைகளும் விருப்பாச்சி கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம். குயிலி, நீதான் ஆங்கிலேயர்களுக்கு நெருப்பாய் இருப்பாய். அவர்கள் ஆயுத கிடங்கை அழிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். உத்தரவு தாயே. தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம். நீங்கள் கண்ணசைத்தால் கடலையும் காற்றை போல் கடப்போம். படைகள் எல்லாம் தயார் நிலையில் உள்ளதா? நம் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர். ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகிறது. ஐதர் அலிக்கு 3 முறை கடிதம் அனுப்பியும் பதில் இல்லை. இப்போது ஐதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கி இருப்பதாக செய்தி. நானே நேரில் செல்லலாம் என்று திட்டமிட்டுள்ளேன். நல்ல திட்டம், உடனே புறப்படுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். தங்களை வேலுநாச்சி
us, give us life. We are living in your country. We will not trouble you anymore. Do you know English? I don't know only English. I'm well versed in Malayalam.